ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து விஎன் அப்ளிகேஷன் வீடியோ எடிட்டர் ஆப் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் பேசிக் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த விஎன் ஆப் பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லித்தரேன். பேசிக் தான். சரி, நான் உள்ள என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து விஎன் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து பார்ட் 2 போவேன். நான் பேசிக்கே ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் போவேன். நான் பார்ட் 2 போட தான் வேணும். சரிங்களா? இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா போகிறேன், இல்லைன்னா 2ஆக போகிறேன். சரிங்களா? பாருங்கள். ஸோ இந்த விஎன் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். செம்ம பெஸ்ட்டான வீடியோ எடிட்டிங் ஆப்பு. இதில் வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் கூட உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடிட் பண்ணலாம். சரிங்களா? இது எப்படி பண்ணுறதுன்னா யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் இருக்குது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? இதிலே தரமாக பண்ணலாம். இன்ஸ்டா ரீல்ஸ் ஷார்ட் ஃபிலிம்லாம் இதில் தரமாக பண்ணலாம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விஎன் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது ஃப்ரீ வெர்ஷன். உங்களுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் வேணுன்னா என்னோடய விஜய் ப்ரோ சேனல் வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது பாருங்கள். இல்லைனா நார்மல் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஆடெல்லாம் வரும். அதெல்லாம் வரக்கூடாதுன்னா அந்த எடிட்டர் விஜய் ப்ரோ சேனலில் இருக்க அந்த வீடியோ பாருங்கள். அதில் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப் கூட கிடைக்கும். சரிங்களா? எது இருந்தாலும் சரி. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு என்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து யுவர் ப்ராஜெக்ட் இருக்கும். அப்புறம் சர்ச் பாக்ஸ் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபைல் நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து என்ன நேம் கொடுத்தீங்களா. இப்போ எடிட்டர் விஜய் வீடியோஸ்னால் இங்கே நான் டைப் பண்ணால் என்னோடய ஃபைல் இங்கே வரும். இந்த டிஃபால்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஃபோல்டர் போட்டுருந்தால் மட்டும் தான் இங்கே சர்ச் பண்ணால் உடனே வரும். அதுதான் சர்ச் பாக்ஸ். அப்புறம் டிஃபால்ட்டு ஃபோல்டரு இதெல்லாம் விடுங்க. மேலே வந்து 3 டாட் இருக்குது. அது ஸ்கேனு, நோட்டிஃபிகேஷனு, கிரியேட்டிவ் ஃபோல்டர். இப்போ சொன்னால இந்த ஃபோல்டர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, வீடியோ எடிட் பண்ணி போகிறீங்கன்னா அந்த நேம் கொடுக்கலாம். மற்றபடி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோமு டெம்ப்ளேட்லாம் இருக்கும். நான் நெட் ஆப் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் வந்து ஆப் பண்ணிட்டேன். கீழே வந்து டெம்ப்ளேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ டெக்ஸ்ட்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே வீடியோ டெம்ப்ளேட்டு எல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டுட்டோரியல் வீடியோ எப்படி பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டுருங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா இதில் வேஸ்ட்டு தான். நீங்கள் பாருங்கள், அன்லிமிட்டட் ஃபோல்டருக்காக நீங்கள் காசு கேட்பாங்க. சரிங்களா? மினிமம் ஒரு 250 வந்து 1000 ரூபா வரைக்கும் போகுது ஆடு. சரிங்களா? இது அதுக்கப்புறம் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற ப்ரீமியம் வந்து எல்லோரும் கட்டிடுவீங்க. ஆனால் இதில் இருக்கிற டெம்ப்ளேட் மியூசிக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு யூடியூப்லேயோ ஏதாச்சும் இல்லை போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வரும். சரிங்களா? ஒவ்வொரு கிரைட்டீரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யூடியூப்பில் இருக்கிற மியூசிக் வந்து யூடியூப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மியூசிக் வந்து இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளைம் வரும். சரி, அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு மியூசிக் பாலிஸ் இருக்குது. சரி, இதில் இருக்கிற விஎன் மியூசிக் எடுத்து போட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அதனால் சொல்கிறேன், இது தெரிஞ்ச விஷயந்தான். சில பேர் தெரியல. சரிங்களா? கூகுள் எடுத்து யூடியூப்பில் போடக்கூடாது. யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக்கில் போடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு ஒரு இது இருக்குது, பார்த்துக்கோங்க. மற்றபடி ப்ரீமியம் கட்டினா கட்டுங்க. சரிங்களா? இல்லைனா அந்த எடிட்டர் விஜய் ப்ரோ சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே இது தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் ரிஜிஸ்டரு அதெல்லாம் தேவையில்லாத டெம்ப்ளேட்டு இதெல்லாம் விட்ருங்க. அந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஹோம் பேஜில் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து தெரியாமல் டிலீட் ஆகிடுச்சுன்னா அது பயப்பட தேவையில்ல. இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கும். இந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3 டேஸ் இருக்கும். 3 நாளுக்குள்ளே இதுக்குள்ளே ரெக்கவரி பண்ணிங்கன்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் பாருங்கள், ரெக்கவரி கீழே 3 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயப்பட தேவையில்ல. அது செம்ம ஃபீச்சர். தெரியாமல் டிலீட் ஆகிடுச்சுன்னா, ஹேங் ஆகிடுச்சுன்னா. சரிங்களா? அப்புறம் வந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதில் வந்து எதுவுமே கை வைக்காதீங்க, டிஃபால்ட்டாக இருக்கட்டும். சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுவே எடுத்துக்கும். பர்ஃபார்மன்ஸ் ப்ரிவியூ பர்ஃபார்மன்ஸ்லேருந்து என்னம்மா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு 4K குவாலிட்டியில் இங்கே இருக்கும். சரிங்களா? உங்களோட டிஸ்பிளே ஆம்லா டிஸ்பிளே ஏதோ டிஸ்பிளே வருது. அதெல்லாம் எனக்கு ஃபுல் ஹெச்டி மொபைல் தான். என்ன பண்ணேன், நான் 1080p போட்டிங்கன்னா அப்புறம் 60 fps வச்சுக்கினேன். சில பேர்லாம் 90 fps 20 fpsனால் அது 20,000 30,000 செல்லில் வருது. பேசிக் 20,000 சரி 18 15 அதுமாரி 60 fps வரும். 90 fpsனால் வரதுக்கு சான்ஸ் இல்லை. 30,000 20,000 25 தாண்டி தான். சரிங்களா? அதனால் நான் ரெடியாக வச்சுக்கினேன் 1080p 60 fps.
இது எதுக்குன்னா உங்களோட வீடியோ இன்புட் பண்ணும்போது சீக்கிரமாக உள்ள லோடிங் ஆகும். அதுக்கு தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இருங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த இப்போ வந்து எனக்கு கொடுக்குறேன். அப்படியே இருங்க. நான் ஒரு வீடியோஸ் வந்து நான் டெமோவுக்கு வச்சுக்கிறேன். ஒரு பீச்சில் எடுத்த வீடியோ இருந்தது. விநாயகர் சதுர்த்திக்கு போனேன். வேறு மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணால் பாருங்கள். அதில் எல்லாம் விளாக்ஸ் வீடியோ போடுவேன். சரி, நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு அந்த சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். அப்படியே வீடியோஸ் வந்து போதும். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஃபேஸ்லாம் காட்டக்கூடாது. பப்ளிக் ஃபேஸ்லாம் அதுவே கிளைம் வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு வீடியோ ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? மேலே வந்து ஒரு புக்கு ஒன்று இருக்கும். இந்த புக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டுட்டோரியல் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே வந்து சின்னதாக ஒரு 10 பேஜில் டுட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம்னாச்சு. அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரி, நான் சொல்கிற விஷயத்தோட அதில் நிறைய ஐடியா இருக்கும். சரிங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. நிறைய இருக்குது. இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ எப்படி பண்ணுறது எல்லாமே அவங்க டுட்டோரியல். அதேமாரி அந்த ஆப்ஷன்லாம் பார்த்துங்க. டூல்ஸ் எந்த டூல்ஸில் போகிறாங்கன்னு. சரிங்களா? 10 பேஜ் இருக்குது. இந்த வீடியோ லென்த்தாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சைஸ் இருக்குது. இப்போ என்னோடய சைஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. அதாவது யூடியூப் சைஸு 16:9 இருக்குது என்னோடய வீடியோ. இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட போகிறீங்கன்னா 9.16 போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்படி போட்டுக்கலாம். ஷார்ட் வீடியோவாக போர்ட்ரேட்டில் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னா நான் ஒரிஜினல் சைஸாக கொடுக்குறேன். ஒரிஜினல் சைஸில் கொடுத்தீங்கன்னா இதுமாரி மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் எந்த சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் எது இருந்தாலும் போட போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் இப்போ யூடியூப் சைஸை கொடுத்துட்டு அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 டாட்டுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் நேமு. இப்போ நான் ப்ராஜெக்ட் நேமே கொடுக்கல. சரிண்ணா, இன்றைக்கி தேதியில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால் காட்டுது. சரி, நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் நியூ வீடியோ, நியூ விளாக் வீடியோ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த 2 இவனை இருக்கானுங்களே, அவனுங்கெல்லாம் லாஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அவனுங்களெல்லாம். சரிங்களா? இப்போ கீழே வந்துடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் இருக்குது. மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எஃபெக்ட்டு, வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? வாய்ஸ் ஓவர் எதுவும் இல்லை. நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்லி திஸ் டைம் கொடுத்துட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு ஒரு இப்படி பேசிட்டு இந்த செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஓட்டக்கூடாது. என் மைக் கட் ஆகிடும். சரிங்களா? ரெக்கார்டிங் கட் ஆகிடும். அப்புறம் ஓகே பண்ணிவிட்டு விட்டுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணணும். மியூசிக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மை ஃபோல்டர் இங்கே தனியாக இருக்கும் 3ஆவதா. அதில் வந்து இது ஃபைல் ஆப்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இம்போர்ட்டு அதான் உங்களோட ஃபைலுக்குள்ளே போகும். சரிங்களா? அதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஃபெக்ட் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அது நீங்கள் ஸ்கேனர் வச்சு டவுன்லோட் பண்ணணும். இது நெட் ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, அது யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ 2வது டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணேன்னா கண்டிப்பாக நெட்டு வேணும். இல்லை வந்து அனிமேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டோட அனிமேஷன் தான். அதனால நெட்டு கேட்குது. லோடிங் த ஃபைல் இன் டாப் டு ரைட். எதாவது நெட்டு வேணும் கண்டிப்பாக. நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு நெட் ஆன் பண்ணால் இதில் ஒர்க் ஆக மாட்டேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டு. சரி, கட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. அது ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3வது ஃபோட்டோஸுக்கு இருந்து மல்டி லேயர். சரிங்களா? அது மல்டி லேயரு. கீழே இருக்கிறது வந்து சிங்கிள் லேயர்னால் சிங்கிள் ஃபோட்டோஸ் தான் வரும். வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும் தான் வரும். இது வந்து மல்டி லேயர் எப்படி சொல்கிறேன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் வந்து இந்த வீடியோக்கு மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் எடுக்கிறேன்னா, இல்லை வீடியோ ஒன்று எடுக்கிறேன்னா, ஒரு விளாக் வீடியோ மாரி பேருங்க. ஃப்ரண்ட்டில் வியூ பாயிண்ட்டு, பேக்கில் என்னோடய ஃபேஸ் மாரி காட்டுற மாரி இருந்துச்சுன்னா, இப்போதைக்கு ஒரு ஸ்கை வீடியோ இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிட்டு சும்மா இங்கே விளாக் வீடியோ இப்படி அடிச்சு விட்டோம்னா அது சவுண்டு கம்மி பண்ணிடுறேன். இப்போது நான் ப்ளே பண்ணும் போது என்னடா இருக்கும் ஒரு விளாக் வீடியோ மாரி. நான் போகிறேன் அப்படியே பைக்கில் போது விளீக் வாங்க பாருங்கள். இதுமாரி தான் மல்டி லேயரு. அப்புறம் வந்து மல்டி லேயர்லேயே ஒன்று இருக்குது. ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஃபன் பண்ண போகிறீங்கன்னா வடிவேல் காமெடி இங்கே வச்சுட்டு இவ்வளோ தூரம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அது அந்த டைமில் வந்து ஃபன்னாக ஒரு போயிட்டு வரும். சரி, அதுக்கப்புறம் வராது. அதுதான் மல்டி லேயர். வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் சேர்த்துக்கலாம். ஏதாச்சும் சொல்ல வரீங்கன்னா மல்டி லேயர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபுல் டியூட்டோரியலில் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?
இப்போ வந்து நான் delete பண்ணிடுறேன். அப்புறம் வேறு என்ன ஆப்ஷனுக்கு ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸ்டிக்கர் எதுக்குன்னா இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே சிக்னல் காட்டுற மாரி ஒரு அனிமியோ ஒரு பொம்மையோ வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு இதுவாக இருக்கும். சரி, நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து அதை சிங்கிள் லேயரு வீடியோ லேயர், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்துடலாம். கீழே வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. மெயின் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து கீழே வந்து ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டரில் வந்து எக்கச்சக்கமாக ஃபில்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தீங்கன்னா இதுமாரி வரும். சரிங்களா, ஒரே ஃபில்டர், இது அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. கொடுத்தது அதுதான். நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்டரில் வந்து வீடியோஸ் வந்து கலர் கலெக்ஷனாக மாறிடும். இல்லை நான் வந்து மேனுவலாக பண்ண போகிறேன்னீங்கன்னா சரிங்களா, அந்த ஃபில்ட்ரு ஒரிஜினலில் கொடுத்துட்டு பக்கத்தில் அட்ஜஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போசரு எவ்வளோ வேணுமோ, கான்ட்ராஸ்ட் எவ்வளோ வேணுமோ, பிரைட்னஸ் அதிகமாக கூட்டிடலாமா மைனஸ் பண்ணிடலாமா, சாச்சுரேஷனு, நீங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லா டூல்ஸும் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு டூல்ஸை காட்டுங்க. அங்கே பாருங்கள், லைட் ரூமில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா. இந்தமாரி டூல்ஸ்னால் ஒவ்வொரு கலர் மாறும். அந்த ரோடு கலர் பாருங்கள். இப்போ மர கலர் மாற்றினோம் பாருங்கள், அங்கே மாறுதா, செம்ம நறுக்குன்னு இதா மரம் கலர் மாறுது பாருங்க. இதுமாரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஸ்கை கலர் மாற்றிக்கலாம், வான கலர் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக ஒன் பை செதுக்கிட்டோன்னா வீடியோவில் தரமாக இருக்கும். சரிங்களா, அப்படியே கிளிக் பண்ணிட்டு நான் ப்ளே பண்ணுறேன். சரிங்களா, ரொம்ப கலர் வச்சிங்கன்னா நாய்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இன்னொரு ஆப் இருக்குது, ஃபுல் டீட்டெயில் அப்புறம் பார்த்துக்கலாம், நாய்ஸு வராமல். சரிங்களா, அதுதான் அந்த அட்ஜஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் மேலே கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை டிக் பண்ணிவிடுங்க, ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மு. இந்த ட்ரிம் எதுக்குன்னா முக்கியமான ஏரியா மட்டும் எனக்கு வீடியோ கிளிப் போதும். சரிங்களா, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிங்கன்னா முக்கியமான ஏரியா வந்து உங்களுக்கு உட்காந்துரும். சரிங்களா, இப்போ இதுக்கு நான் ஒரிஜினலாக வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கு தான் இந்த ட்ரிம்மு. இந்த எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்கு தான் இருக்கும். ஆனால் பேசிக்காக நீங்கள் தரமாக கற்பனையாக யோசித்து பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட்டு கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எஃபெக்ட் வேணும்னா இப்போ இதை கொடுத்தோன்னா இவ்வளோ தூரம் ஒரு எஃபெக்ட்டு,